நான் சொன்னேன் 10ஆம் தேதி வச்சுக்கிற ஐயான்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் உடனடியாகவே நேற்று ஆளுதுறையில் ஒரு சின்ன பிரச்சனை, காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டமா கண்டன ஆர்ப்பாட்டமா உண்ணாவிரதமா நடத்துவதற்காக 10 பொறுப்பாளர்களை வர வைத்து கலந்து ஆலோசனை செய்து வர சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் பேசினதால் உடனடியாகவே முகநூலிலே பதிவை போட்டுவிட்டு உடனடியாக கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இரவில் இருந்து இந்த வேலையை துரிதமாக செயல்படுத்தோம். அந்த வகையில் அழைப்பு கொடுத்தவர்களும் அழைப்பு கொடுக்காமல் வந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டத்துடைய நோக்கம் வருகின்ற 10ஆம் தேதி நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் கும்பகோணத்துக்கு வருகிறார். தமிழ்நாட்டிலே முதலாக ஐயா அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட சொன்னது கும்பகோணம். அந்த அடிப்படையிலே கும்பகோணம் குலுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குதூகல கூட்டம். ஒவ்வொருவரும் குறிப்பாக நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தினருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் எந்த வேகத்தோடு துடிப்போடு செயல்படுவோம். உண்டா இல்லையா என்று பார்ப்பதற்கு குண்டாங்கோலை கூட அடவு வைத்து விட்டு ஒரு வைராக்கியமாக ஒரு கௌரவத்துக்காக பணத்தை செலவு செய்து நிலைநாட்டுவோம். அந்த வகையில் அடுத்த வீட்டுக்காரனுக்கு நமக்கு பிரச்சனை வந்தா என்ன செய்வோம், அடுத்த ஒரு மக்களுக்கு நமக்கு பிரச்சனை வந்தா என்ன செய்வோம், அடுத்த கட்சிக்காரனுக்கு நமக்கு பிரச்சனை வந்தா என்னென்னலாம் செய்வோம், செய்து முடித்தோம் என்று உணர்த்துகின்ற வகையில் இந்த பொதுக்குழு நமக்குள்ள உள்ள பிரச்சனை ஐயா சின்னையா என்பதை தூக்கி விட்டறிஞ்சு விட்டு குலதெய்வம் ஒன்று வருது, தரிசனம் காரணம். அந்த தரிசனம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் வர கொடுக்கணும், ஐயா தரிசனம் கொடுக்கணும், தரிசனம் நம்ம காணணும். அந்த வகையில் அந்த கூட்டம் அதற்கு இன்னும் இருப்பது 9 நாள் தான். 9 நாள் தான். இன்னைக்கு 30 மாசம் முடிஞ்சது, நாளையிலிருந்து 9 நாள் தான். அந்த 9 நாளுக்குள்ள ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், பேரூர் செயலாளர்கள், பேரூர் தலைவர்கள், மாநகரத்தினுடைய மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் ஒரு கௌரவ பிரச்சனை நடித்துக் கொண்டு கிட்டத்தட்ட நம்ம அதிகமாக சொல்லல, இவ்வளவு பேர் கூட்டம் வரணும் அப்படிங்கலாம். நம்ம தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் மட்டும் 5000 பேர் கும்பகோணத்தில் இருக்கணும். 5000 பேர் தான். நான் அதிகமா 50,000 பேர், 25,000 பேர், 10,000 பேர் சொல்லக்குள்ள ஒரு வெறும் கூடலாம் கூடல. 5,000 பேர் தஞ்சை வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியானது 10ஆம் தேதி காலை ஐயா அவர்கள் சொன்னது தைலாபுரத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக பூம்புகார் சென்று மாநாட்டு மேடையை அமைக்கிற இடத்தை பார்த்து விட்டு மயிலாடுதுறையை பொதுக்குழுவை நடத்திவிட்டு மதியம் அங்கே தங்கி உணவருந்து விட்டு மாலை கும்பகோணம் வருவாங்க சொன்னார்கள். நாங்க தான் சொன்னோம், ஐயா நீ காலையில் 9 மணிக்கு புறப்பட்டீங்கன்னா 11 ஆயிடும் அந்த மாநாட்டு திடலை பார்க்கறதுக்கு, வெயிலா இருக்கும். அதனால காலையில நேரம் கும்பகோணம் வந்துருங்க. கும்பகோணத்தை கூட்டத்தை முடிச்சிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு மாலையில 4 மணிக்கு புறப்பட்டா 5 மணிக்கெல்லாம் பூம்புகார் போயிடலாம். பூம்புகார போய் ஒரு 1/4 மணி நேரம் மாநாட்டு திடலை பார்த்துட்டு 5:45 மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை வழக்கோட கூட்டத்தை போயிடலாம்னு சொன்னோம். அந்த வகையில செய்யலான்னு தலைவர் ஒத்துக்கிட்டாங்க, ஐயா ஒத்துக்கிறாங்க. அதனால முதல் நிகழ்ச்சி காலையில 10 மணிக்கு நம்மளோட கும்பகோணம் எஸ்சிடி மஹால் நடக்குது. ஐயாவுக்கு ஒரு திருப்பு முனை, மன மகிழ்ச்சி தந்த இடம் எஸ்சிடி மஹால். 85 திருமணத்தில் நடத்தி வைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் இந்த பொதுக்குழு கூடுது. அந்த அளவிற்கு நம்ம சிறப்பாக செயல்பட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் 10 மணின்னு சொன்னோம்னா 10:30 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா பொறுப்பாளர்களும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவோம், எவ்வளவு பேர் அழைச்சிட்டு வரணுங்கிறத புள்ளி வரத்து சொல்லுவோம். அதை நாளைக்கு நேரடியாக சொல்லிக்கிற நோட்டீஸை கொடுத்துட்டு அதனால திட்டமிட்டபடி அங்கே திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பிரிக்கப்பட்ட ஒன்றிய வாரியாக எவ்வளவு நபர்களை அழைத்து வர முடியும் என்பதை உங்களுடைய பட்டியலை சொல்லுங்கள். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சில ஆலோசனை வழங்குகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் திமுகவுக்கு பாமக பிரச்சனை சொன்னா எந்த அளவிற்கு வீடு கொண்டு எழுந்தோமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக வீடு கொண்டு எழ வேண்டிய இடம் கும்பகோணம். ஜூலை மாசம் 10ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. ஜூலை மாசம் 10ஆம் தேதி தமிழ்நாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு அங்கம் பதிக்கக்கூடிய வரலாற்று இடம்பெறக்கூடிய இடமாக கும்பகோணம் அமைந்து சொன்னா உங்களாலதான், உங்களோட உழைப்பால தான். அதனால அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, எதுவுமே காதல் வாங்க கூடாது. ஒரே பார்வை, ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம். கும்பகோணத்துக்கு ஐயா வராரு, தரிசனம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்க கூடாது. அந்த வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதுக்காக நம்ம பொறுப்பாளர்கள், அது ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், பேரூர் செயலாளர், பேரூர் தலைவர், ஒன்றிய தலைவர், மாவட்ட அணி பொறுப்பாளர்கள், துணை தலைவர்கள், துறை செயலாளர் யாராக இருந்தாலும்
நீ யாருடைய போட்டோ போடணும், ஐயா படம், சின்னையா படம், வன்னியர் சங்க தலைவர், கௌரவ தலைவர் படத்தை போட்டு குழந்தைக்கு வருகை தரும் குலதெய்வ மருத்துவர் ஐயா அவருடைய வருக வருகன்னு பேரை போட்டு 1100 ரூபாய்க்கு ஒரே ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் அடிச்சு அவங்க ஊர்ல அவங்க பகுதியில் ஒட்டணும். எடுத்து வந்து கும்பகோணத்துல பிரஸ்காரன் கொடுத்துட்டு ஒட்டுறதுக்கு காசு கொடுத்து விடக்கூடாது. அவன் பாதியை ஓட்டுவான், பாதிக்கு பேப்பர் கார்டு போட்டுருவான். அதனால ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்தந்த ஊர்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படியெல்லாம் போஸ்டர் ஒட்டி நினைத்து பார்க்க வேண்டும். நான் குழந்தை கல்லூரியில் 88ஆம் ஆண்டு படிக்கின்ற காலகட்டத்தில் அண்ணன் தலைவர் அவர்களை தான் அழைத்த மாணவர் சங்க சார்பாக இந்திய பண்பாட்டு துறைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அன்றைக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருந்த நேரம், சிறப்பு விழா காணல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் போஸ்டர் ஓட்டணும். பெருமையா சொல்றேன், சைக்கிள் எடுத்துட்டு மைதாவை காய்ச்சிக்கிட்டு வாழ்வில் எடுத்துக்கிட்டு ஒரே சைக்கிள்ல 3 பேர் போயிட்டு தலையில முண்டாசம் கட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள புது பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஆட்சியில் ஏறி விட்டுருக்கிறோம். அதுல இருந்து போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தோம். 2006 2007 வரை போஸ்ட் ஓட்டணும். அதுக்கப்புறம் வேற மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் ஐயா எங்க வந்தாருன்னா, எந்த ரூட்ல வராருன்னா, எப்படி போஸ்டரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திட்டமிட்டபடி சுதாகர், கொலவட்டி சரவணன், தேனாம்படுக சரவணன் ஆளுல பிரிச்சு விட்டு ஆட்டோ கொடுத்து ஆளை கொடுத்து ஏழை கொடுத்து சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம், அணக்கரை காடுவட்டில இருந்து கும்பகோணம், அப்படிதான் ஒவ்வொரு வீதி வழியா அந்த போஸ்டர் ஓட்டத்துல இந்த ஆட்களை தட்டிக்கு ஆளே கடை இன்னை வரலையும். ஆனா இன்னைக்கு அலட்சியமா நாலு போட்டு போஸ்டர் அடிப்பாரு தமிழ்மணி, ஒரு ஆளை பிடிச்சிப்பாரு, அவன்கிட்ட 2000 பணத்தை கொடுப்பாரு, அவன் ஒரு போஸ்டர் 7000 ரூபாய் செலவு பண்ணுவாரு, பாதை ஓட்டுறோம் பாதை போட்டு போடுவான். அதே போல நாங்களும் அடிக்கிற போஸ்டருக்கு பாதை ஓட்டுறான் பாதை போட்டு போடுறான். நம்ம வீட்டு வாசல்லையும் 10 இடத்துல பாத்திரம் ஓட்டுறான், பாக்கல போட்டுறான், தெண்ட காசா போகுது. அதனால தயவு செய்து நீங்க அடிக்கக்கூடிய போஸ்டர் சிங்கிள் கூட்டு போஸ்டா இருக்கணும். தெருவு சந்து பொந்து மது எங்க பார்த்தாலும் போஸ்டா இருக்கணும். அதுதான் முக்கியமான விளம்பரம். அதெல்லாம் 10ஆம் தேதி வராருன்னா 9ஆம் தேதி காலையில போய் கீழே நிக்க கூட போஸ்ட் அடிக்கிறதுக்கு, நாளைக்கே போய் போஸ்ட் அடிங்க. 5ஆம் தேதி போஸ்ட் போட்டு ஏரியா ஃபுல்லா. இதுதான் அரசியல், இதுதான் விளம்பரம். அந்த விளம்பரம் இருந்தாலும் எல்லாம் வெற்றி பெற முடியும். இன்றைய காலகட்ட அரசியல் அப்படிதான். ஒரு சில பசங்க இந்த சமூக வலைத்தள கருத்தை போற சொல்றாங்க, நீ காதலே வாங்க வேண்டாம், அவன் எதை வேணாலும் போட்டு போட்டான், அப்பனுக்கு பிறந்தான் எவனுக்கு பிறந்தா தெரியாது, அந்த மாதிரி உள்ள போறாங்க. அதனால அதுக்கு யாரும் அவன் ஒரு ஆய்க்கு அப்பனுக்கு பிறந்தானா ஐயா பத்தி விமர்சனம் பண்ண மாட்டான். எவனுக்கும் பிறந்த பழக்கத்தினால எப்படி எல்லாம் போட்டு போட்டு அதனைய காது கொடுத்து கேட்க வேண்டாம், கண்ணால பார்க்க வேண்டாம், அப்படியே தள்ளி விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. அவங்க தான் எப்ப சிக்குவான் மாட்டுவான் எப்போ பார்த்து போறது. அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்தபடியா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி பூம்புகாரெல்லாம் மகளிர் பெருவிழா. அந்த மகளிர் பெருவிழா நடந்து 21 வருஷம் ஆகுது. 21 வருஷம் ஆகுது. நம்ம தலைவர் வன்னியர் சங்க தலைவர் இருந்த காலகட்டத்தில் தான் மகாபலிபுரம் மாநாடு, பூம்புகார் மகளிர் பெருவிழா மாநாடு நடத்தி கண்டவர், வெற்றி கண்டவர். அந்த ஆதி காலத்திலிருந்து வன்னியர் சங்கம் தோன்றப்பட்ட காலத்திலிருந்து வன்னிய மகளிர் பெருவிழாவை விடை கொடுத்தாயே வீரத்தாயே வருகன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டினவர் தலைவர். பல மாநாடுகளை கண்டவர். வன்னியர் சங்கம் என்றால் அந்த அளவிற்கு ஐயா சொன்னதை செயல்படுத்த நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் பெருவிழா நடத்துவதற்கு தலைமை நடத்துவதற்கு பல ஆலோசனை வழங்கி திட்டமிடுவதற்கு 1 மாத காலம் இங்கே தங்கியிருந்து வேலை செய்வதற்கு வந்துவிட்டார். பழைய காலத்தையும் புதிய காலத்தையும் ஒப்பிட்டு எப்படி செய்தால் இந்த அரசுக்கு உணர்த்த முடியும், உலகுக்கு உணர்த்த முடியும் வகை அண்ணா அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்துவதா நம்மளுடைய நோக்கம். அலட்டிக்காம நீங்க வேலை பாருங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்றிய செயலாளர் இருக்கிற நீங்க, பேரூர் பொறுப்பாளர் இருக்கிற நீங்க, மாவட்ட தலைவர், துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர் யாரா இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். அது ஒட்டலன்னா அந்த பொறுப்புக்கு அர்த்தம் இல்லை. நீங்க எங்க செலவு பண்றீங்க, எவ்வளவோ செலவு பண்றீங்க, 1100 ரூபாய்க்கு ஒவ்வொரு பொறுப்பாளரும் போஸ்ட் ஒட்டணும். வன்னியர் சங்க மாநாடு எந்த மாநாடு போட்டாலும் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை பிறந்து வளர்ந்து ஒரு கவுன்சிலர், நம்ம கட்சியில கவுன்சிலர் ஆகி மாவட்ட துணைத் தலைவர்களுடைய நம்மளுடைய மருதைய எப்ப பார்த்தாலும் வன்னியர் சங்க மாநாட்டு 10,000 கொடுக்கிறாரு, சொந்த ஊருக்கு வண்டி எடுத்து கொடுக்கிறவரு. அதே போல மாதையன் போன மாநாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொருத்தர் உணர்வு சொல்றேன். இவரே ஒரு தனி சமுதாயம் போன மாநாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார். அது 4-5 பேருக்கு தெரியும். அதனால ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி ஈடுபாடு இருக்கணும் தான் சொல்றேன்.
அவர் ஒரு கவுன்சிலர் ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர், இவர் ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். இவர்களுக்கு இருக்கின்ற உணர்வுல நமக்கு இல்லையா? 1000 ரூபாய்க்கு போஸ்ட் அடிக்க முடியாதா? ஒரு வேலை எடுத்துட்டு வர முடியாதா? அதுக்காக தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. கும்பகோணம் மகாமாகுளத்துல தான் ஐயா தங்க போறாரு. ராயா கிராண்ட்ல மத்தியான சாப்பாடு முடிச்சுட்டு இங்க புறப்புறாரு. கும்பகோணம் மகாமகுளம் ஃபுல்லா நம்ம மக்களா இருக்கணும். எங்கேந்திர வந்தாங்கன்னு மீண்டும் மீண்டும் கும்பகோணம் மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது உலகமே பேசக்கூடிய இடம் கும்பகோணம் மகாமகுளம். நம்ம தேர்ந்தெடுக்க இடம், கூட்டம் நடத்தக்கூடிய இடம் எஸ்சிடி மகாலும் மகாமகுளத்துக்குல இருந்து 100 மீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 100 மீட்டர், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 25 மீட்டர் தான் அந்த இடம். அப்பேற்பட்ட சென்ட்ரல் பிளேஸ் கிறிஸ்துவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் வந்து அந்த கூட்டத்தில் அந்த மண்டபத்தில் நடத்தணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மகால் ஓனரியா இங்க நடத்தக்கூடாதுன்னு கேட்கிறாரு. மத்தியானம் பெரியசாமி கேட்கிறாரு, ராயாவளையா நடத்துறாரு. அந்த அளவுக்கு கும்பகோணத்துல போட்டி போட்டுக்கிட்டு காசே வாங்காமல் இடம் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் மண்டபத்தை மயிலாடுதுறையிலே தேடிக்கொண்டிருக்கின்ற சொன்னார்கள். அது எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்குது. அதனால இந்த மாவட்ட செயலாளர் வேணு பாஸ்கர், திருவாரூர் வேணு பாஸ்கர் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டவர். அவர் அலுங்காம குலுங்காம உட்கார்ந்த இடத்திலே காங்கிரஸ் கட்சியை விட அது சிறப்பாக செயல்பட்டவர். நானும் அவரும் பல முறை மாவட்ட செயலாளர் தான். இந்த முறை திருவாரூர் மாவட்டமும் தஞ்சை மாவட்டம் சேர்ந்து தான் அந்த பொதுக்குழு நடத்துது. மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால் மாவட்டம் 3 இணைந்துதான் பொதுக்குழு நடந்தது. அதனால நாங்க திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் ஐயாவுடைய உடல்நிலை ஒத்து வராத காரணத்தினால் இந்த ஒரு இடத்தில் நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை 2 இடமாக கேட்டு பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டமும் நாகை மாவட்டமும் வருத்தம் இல்லாமல் அந்தந்த பகுதியில கலந்து சிறப்பிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு இடம் செவ்வறு விளம்பரம், ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு செவ்வறு விளம்பரம். ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி பூம்புகாரில வன்னிய மகளிர் பெருவிழா மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கிறார். வன்னியர் சங்க தலைவர், கௌரவ தலைவர் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்று இந்த 4 பேரை போட்டு செவ்வறு எழுதணும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு செவ்வறு. நீ 10 செவ்வறு எழுத சொல்ல, 100 எழுத சொல்ல, ஒரே ஒரு செவ்வறு சின்னதா எழுதுங்க. விளம்பரம் வந்து முதலா நான் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் என் ஊர்ல செவ்வறு எழுதுறீங்க மகளிர் பெருவிழாக்கு. திருநெல்வேலியில ரவிராஜ், ஜெயபாலு, பிரபு அவ்வளவு பெருமையா எழுதி போட்டுக்கிறாங்க. என்னைக்கு ஐயா அறிவிச்சாரோ உடனே அடுத்த செயல் எழுதிட்டாங்க. அதே போல உணர்வு எல்லா ஊர்களும் இருக்க வேண்டும். போன மாநாட்டுக்கு சரியா விளம்பரம் பண்ணாதுல எங்களுக்கு தெரியும். கும்பகோணம் மாநாட்டுல இது நடக்குமா நடக்காத பட்டிமன்றம் நடத்தியே வீணா போனோம். ஆனா வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. எந்தெந்த பொறுப்பாளர் என்னென்ன வேலை காமிச்சாங்க தெரியும். அதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாம். அதனால அந்த மாநாட்டுக்கு செய்யாத வேலையையும் இந்த மாநாட்டுக்கு செய்ய வேண்டும். 21 ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய மகளிர் பெருவிழா மாநாடு மகத்தான மாநாடு. மருத்துவர் ஐயா அவர்கள் கடைசி காலகட்டத்தில் மன மகிழ்ச்சியோடு நடத்தக்கூடிய மாநாடு மகளிர் பெருவிழா மாநாடு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பெண்களை அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐயா அவர்களும் கௌரவ தலைவர் அவர்களும் மன்னர் சங்க தலைவர் அவர்களும் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி செய்தால் அந்த மாநாடு வெற்றி பெறும், 5 லட்சம் பெண்கள் வருவார்கள் என்பதை ஒவ்வொரு நேரமும் இருந்தார்கள். 6 மணிக்கு வர என்றால் 5 மணிக்கு வந்து உடனடியாக மாநாட்டை துவங்கப்பட்டது. அந்த நடன நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் போனது. கல்லூரி மாணவர்களை கண் கலங்கி வருத்தத்தோடு சென்றார்கள். அந்த நிகழ்ச்சியும் அந்த பூம்புகார் நடைபெற உள்ளது. கும்மியடி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவதற்கு தலைவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை கண்கொள்ளாத காட்சியாக நம்மள பார்க்க வேண்டும். நான் போன ட்ரிப் சொன்னேன், கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மாநாட்டுல வெளி மாவட்டத்துக்காரங்க வந்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அவங்க காலையிலே வந்துருவாங்க. எல்லா கோயிலுக்கு போயிட்டு மகாபலிபுரத்துக்கு போயிட்டு முன்னாடியே வந்து இடத்த பிடிச்சிருவாங்க. தஞ்சை மாவட்டத்துக்காரன் ரோட்ல தான் நிப்பான்னு சொன்னேன். சரியா செஞ்சு காமிச்சிங்க. ரோட்ல தான் நின்னுங்க. அவ்வளவு பொம்பளைகளும் ரோட்ல மது நடு சென்ற ரோட்ல போடுறாங்க, கட்டையில உட்காந்து கிடந்துச்சுவோம். அதனால இந்த முறையாவது
தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மாநாட்டு பந்தலோட அனைத்து சேர்களை நிரப்பிடணும். வெளி மாவட்டத்துக்கு வரவங்க கடற்கரை பீச்சில் நிக்கணும். அதுக்கு இடம் பிடிக்கிறது நம்மளோட வேலை. நிகழ்ச்சியான 4 மணி நேரம் நடக்கும். 4 மணி நேரம் நீங்க கண்டுகளிச்சு மாநாட்டை வெற்றிகரமாக அமைய வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை அரியணையில் அமர்த்துவதற்கு அச்சாணியாக 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலுடைய முன்னோட்டமாக குடந்தை மாநாடு, திருவண்ணாமலை மாநாடு, மகாபலிபுரம் மாநாடு, அடுத்தபடியாக மகளிர் அனைத்திலும் சம பங்கு கேட்கக்கூடிய மகளிருக்கான மாநாடு பூம்புகார் நடைபெற உள்ளது. மாநாடு முடிந்தவுடன் நம்முடைய தேர்தல் திருவிழாவில் தான் நம்ம வெற்றியை காண்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய தலைவர்